நாங்க தாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம், ஆனா வந்து அவங்க வெற்றி பெற்றதா சொல்லிக்கிறாங்க, நாங்க ரொம்ப தன்னடக்கமா இருக்கிறோம் அப்படின்றாரு நாராயணன். 2024 தேர்தலோட முடிவுகள் என்ன தெரிவிக்குதுன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தேர்தலில் நம்ம அடைஞ்சிருக்கோம். அதே போல் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் அளித்திருக்கின்றார்கள். 240 எப்படின்னா, அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடு. இவங்க 240 இவங்க கூட்டணி கட்சியோடு இருக்காங்க, அவங்களோட அந்த மேஜிக் நம்பரை கிராஸ் ஆகிறாங்க. பட் இண்டிவிஜுவலாக ஒரு தனி கட்சியோட மெஜாரிட்டியோட அவங்க இந்த 240 கிராஸ் ஆகலை. ஏன்னா இவங்க ஆரம்பத்துலேருந்து சொன்னதே வந்து 400. நான் இதே பேட்டியில் இதுக்கு முன்னாடி நம்ம 2-3 தடவை அண்ணன் நாராயணத்தோட அட்டன் பண்ணும்போது மக்களை வந்து டியூன் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு. இதே பேட்டியில் எப்போது இல்லை, அவங்க ஆரம்பத்துலேருந்தே 400 ஒரு 1 வீக் முன்னாடி கூட அந்த இதில் ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு டாக்டர், ஒரு பேஷண்ட், அவர் வந்து 400 டாக்டர் போய் இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு அவர் வந்து அப்படியே டியூனாகவே போனார். ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் ஒரு கருத்து கணிப்புகள் என்ற முறையில் கருத்து திணிப்பு கொடுத்தாங்க. எதுக்குன்னா, முன்னாடியே வந்து இந்த மாதிரி கேட்டனே, அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, செஃபாலஜிஸ்டும் அந்த மீடியாக்களும் தான் அதை பற்றி மீடியாக்கள் இவங்க அந்த மீடியாக்கள் வச்சு தானே பண்ணாங்க. இன்னொரு இவங்க வந்து ராமர் கோயிலை எவ்வளோ பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அங்கே வந்து உத்தரப்பிரதேசில் அங்கே அந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த ஃபைசாபாத் அதில் வந்து ஒரு மிக கடுமையான தோல்வியை சந்திக்கிறாங்க. அப்போ ராமரே அவங்களை திரும்பி பார்க்கல. ஸோ மக்கள் வந்து மதத்தின் பெயராலேயோ ஜாதிய மத அடிப்படையின் பெயராலேயோ அரசியல் பண்ணுறது மக்கள் விரும்பலன்றது இதை தெளிவான தீர்ப்பு சொல்லுது. இன்னொன்று, பிஜேபி வந்து இவங்க வந்து இப்போ ஒரு ஆட்டத்துக்கு கூப்பிட்றாங்க. ஒரு 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 டோர்னமெண்ட் நடக்குதுன்னா, ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் இருக்குன்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி போனோம். ஆனால் இவங்க போனது வந்து பேட் எடுத்துன்னு போயிட்டாங்க. கிரிக்கெட் பேட் ஃபுட்பால் கிரவுண்டில் ஆட போயிட்டாங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா அவங்களோட கணிப்புகள் அவங்களோட இருந்தவங்கள இப்போ நிதிஷ்குமார் இருக்கார், இது பூர்ணகண்டம் நித்திய ஆட்சி சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி இவங்க வந்து எவ்வளவு நாள் இந்த ஆட்சி தக்க வைக்க முடியும்? இந்த கூட்டணியில் இருக்கிற அந்த நம்பர்ஸ், மேஜிக் நம்பரை. அந்த கேள்விதான் நாராயணன் உங்களை கேட்கிறாரு. கேசிபி சொன்னாரு, 2 பக்கமும் வாஜ்பாய் மாதிரி நாளைக்கு ஆட்சி அமைத்தாலும் கூட பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இதே மாதிரி 5 வருஷம் அந்த ஆட்சியை தக்க வைப்பாங்களாங்கிறதும் கேள்வி. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்றாக இருப்பார்களாங்கிறதும் கேள்வி. கூடவே அவங்க மேல இன்னொரு சார்ஜை சொன்னாரு, அவங்க இழுக்காம விட்டுருவாங்களா என்ன அப்படின்றதையும் சொன்னாரு கேசிபி. நாராயணன் சொல்லும் பொழுது நாங்கள் 100 மார்க்குன்ற வேலை போனோம், ஆனால் நாங்கள் 80 மார்க் வந்தோம்னா என்னடா அது 80 தான் வாங்கணுமேன்றாரு. ஆனால் உங்களுக்கு 80 மார்க்கே வரலையே, நீங்கள் 35 கூட பாஸ் மார்க் கூட கீழே வந்துட்டீங்க. 30 மார்க் தான் டேட்டா இருக்கு, டேட்டா கண்ணு முன்னாடி இருக்கு. டேட்டா எப்படிங்க அது என்னங்க 293 கால்ல பாருங்க. அதாவது நீங்க கூட்டணியோட வரீங்க, பட் நீங்க ஆரம்பத்துல மரியாதைக்குரிய அவங்க எய்ம் 400 பண்ணாங்க, பாதி வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா எப்படி? அதாவது அவங்க ஆவரேஜ் வாங்கி ஏற்கனவே வாங்கின தொகுதியோட அவங்க குறைஞ்சிருக்குல்ல, ஏற்கனவே வாங்கின தொகுதியோட அவங்க குறைஞ்சு தானே போயிருக்காங்க, ஜாஸ்தியா போல. அப்போ அதெல்லாம் இந்த 10 வருஷத்தோட அந்த ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆயிருக்குன்னு தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கூட்டணி பிடிச்சி அப்படி இப்படி நிதிஷ்குமாரையும் அவர் இவர் சந்திரபாபு நாயுடு 2 பேரை வச்சு பண்ணால் கூட மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் பண்ணலாம், இல்லை 1 இயர் போகலாம். இவர் நம்ம முன்னாள் எம்பி பழனிசாமி சொன்னார் பாருங்க, அது மாதிரி வந்து சட்டமன்ற தேர்தலில் கூட நாடாளுமன்ற தேர்தல் திருப்பி வரதுக்கு கூட ஆச்சரியம் இல்லை. அதனால் அந்த மாதிரி கேசிபி அவர்கள் சொன்னதை விட சார் சொன்னார், நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னார் இளங்கோவன் சார், நிதிஷ்குமாரை பற்றியும் சந்திரபாபு நாயுடு பற்றியும். அதுதான் சரியான பதில். ஏன் அவர்கள் வந்து அதை செய்ய வேண்டும்? சரியான கேள்வி. ஒரு நாகரீகமான அரசியல் அப்படின்னு சொல்கிறது சரிதான். டிகே சார் சொன்னது முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்ல, அவரும் அதை தான் என்டாஸ் பண்ணார். ஆனால் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு வேணா உடனே ஜம்ப் ஆக வேணாம், அது ஒரு நாகரிக அரசியல்னு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் தொடர்ந்தெல்லாம் ஆட்சியில் அவங்க வந்து கூட்டணியாக இருப்பாங்களாங்கிறதையும் கேட்டார். அந்த மாநில உரிமைகளில் தலையிடும் பொழுது அந்த 2 கட்சியும் மாநில கட்சிங்கிற முறையில் அவங்க எதிர்த்து தான் நிற்கணும். இது வந்து ஒரு பாஜகவுக்கு ஒரு செக் இல்லை, நான் அப்பவும் அதான் சொன்னேன், ஒரு செக் வைக்கிற மாதிரி. பாஜக இவங்க 2 பேரையும் கூட்டணியில் வச்சுருந்தா மாநில உரிமைகளில் தலையிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதையும் மனசில் வச்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். எனக்கு பீகாரில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிஷ்குமாரை வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறி இருக்கிறார். ஆனால் ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுது, காங்கிரஸுடைய ரோல் பீகாரில் என்ன அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் அவர் அரித்மெட்டிக்காக அழகா நிதிஷை திரும்ப கூப்பிட்டாங்க, அவர் போனார், இதெல்லாம் பின்னாடி நமக்கு புரியுது. பிஜேபி
ஐக்கிய ஜனதா தளம் அந்த அரித்மெட்டிக் ஒர்க் ஆகுது எப்போதுமே அங்க அப்படின்னு. ஆனால் நிதிஷ் இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு இது வரைக்கும் சாதனைகள் ஒரு நாள் கூட பேச்சுவார்த்தை நடத்தினதே கிடையாது. அந்த மாதிரி பேச்சுக்களே எழுந்தது கிடையாது. அங்க காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதாவது நிதிஷ்குமார் பொறுத்தவரையில் பீகாரில் வந்து அவர் அங்கே அந்த லோக்கல் ரீஜனல் பார்ட்டின்ற முறையில் தான் அவர் வந்து அங்கே இஸ் பிளேயிங் தி கேம். அந்த கார்டு அதை வச்சு தான் அவர் இந்தியா கூட்டணிக்கு நம்மளும் வந்து அழைச்சோம். அவங்கெல்லாம் வந்து 2-3 மீட்டிங் அட்டன் பண்ணார், எல்லாம் பண்ணார். திடீர்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு இதில் ஒரு சில சச்சரவுகள் வந்த பிறகு தான் அவர் விலைக்கு யூட்டன் அடிச்சிட்டார். ஸோ எங்களோட இதுனா பீகாரை பொறுத்தவரையிலும் இப்போ காங்கிரஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து என்ன காங்கிரஸ் பண்ணுச்சுன்னு கேட்குறீங்க. இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் பாரதிய ஜனதா சாதனை செய்தார்கள் இல்லை சாதனையை சொல்லி அவங்க வாக்கு கேட்டாங்க? அவங்க சாதனையை பற்றியே சொல்லலையே. அவங்க நாங்கள் ராமர் கோயில் கட்டினோம், நாங்கள் பார்லிமெண்ட் புதுசாக கட்டினோம், உம்மிடி பங்காரு செட்டிக்கிட்டேருந்து எடுத்து போய் அங்கேருந்து ஒரு பெரிய செங்கோல் எடுத்து போய் வச்சுட்டு அது என்னமோ இங்கிலாந்துலேருந்து வந்த மாதிரி அது ஒரு அங்கே ஒரு பெரிய பார்லிமெண்ட்டில் அந்த செங்கோலை வச்சு பூஜை போட்டாங்க. ஸோ இவங்க பண்ணது எல்லாமே வந்து மத ரீதியான அரசியல் தான். மத ரீதியானது தான். மத ரீதியாக நான் வந்து இந்துத்துவா நான் வந்து இந்துக்களுக்கு எல்லாம் நாங்கள் தான் தலைவர்கள், நான் அவரோட பாதுகாவலர் நாங்கள்ன்ற மாதிரி அதை கொண்டு போனாங்க. அதனால் அந்த இடத்துல மக்கள் வந்து அதை நம்பவில்லை. ஏன் திருப்பி இவங்க ரிப்பீட்டடாக இதையே தானே பண்ணுறாங்கன்னு. அதை வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்தி அந்த ஜுடோ யாத்திரா பண்ணாங்க. அவர் வந்து சுற்றி இது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரலாம் நடந்தார். மக்கள் மனதில் இருக்கிற ஒரு அந்த வெறுப்பு அரசியலை வந்து நான் ஒதுக்கி வைத்து விட்டு அன்பு அரசியலுக்காக நான் இருக்கிறேன். நான் அந்த பாலத்தை, அதாவது இந்தியா, ஏழை இந்தியா, பணக்கார இந்தியா, இது ரெண்டுக்கும் இணைக்கின்ற பாலமாக நான் இருப்பேன்னு சொன்னார். ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படும். மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த இடத்துல நான் மிக முக்கியமாக ராகுலுடைய இந்த முயற்சி இருக்குல்ல, அவங்க காங்கிரஸ் தலைவர்களே அதற்கு துணை நிற்கலையோ. இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும், அதிர் ரஞ்சன் சௌத்ரி பேசின பேச்செல்லாம் இருக்குல்ல மேற்கு வங்கத்தில், இன்றைக்கு வந்து அவர் வந்து தோல்வியை தழுவி இருக்கிறார், யூசுப் அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் கிரிக்கெட் பிளேயருங்கிறது. ஆனால் சில காங்கிரஸ் தலைவர்களுடைய பேச்சுன்னு வரும்பொழுது பிராந்தியத்தில் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக காங்கிரஸ் உடைய இல்லை இந்தியா கூட்டணியையே அவங்க வந்து புறந்தள்ளிட்டு நடந்துக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே தானே இருக்குது. அது இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் அதிர் ரஞ்சன் சௌத்ரியை சொல்றேன். ஏன்னா அது வெளிப்படையாக மம்தா பேசணும்னு இவர் வந்து நீங்கள் எங்களுக்கு பிச்சை எல்லாம் போட வேண்டாம் அப்படின்லாம் இவர் பேசினாரு சீட் பேரத்துக்கு பேச ஆரம்பிக்கும் போது. அதுலதான் முதல் முரண் ஆரம்பித்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த வார்த்தையெல்லாம் தவிர்த்து இருந்திருக்கலாமோ அப்படின்னு. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு டங் ஸ்லிப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கிறது உண்டு. அரசியலில் வந்து நம்ம ஒரு வேகமாக ஒரு ஃப்ளோவில் வந்து சில நேரங்களில் வந்து ஸ்லிப் ஆகிடும். அதுக்கு ஒரு வருத்தம் சொல்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ அப்படி தான் வந்து மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க, 5 லட்சம் பாக்கெட்டில் தரேன்னாரு ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்ட்டாங்க, அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டாங்க முழுக்க. 2 கோடி பேர் வேலை வாய்ப்பு தரேன்னாங்க. அப்புறம் பார்த்தா 2 கோடி பேர் ஸ்டூடெண்ட்ஸு, அந்த அன்எம்ப்ளாய்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் போங்க டிவிங்க பண்ணுவீங்க போட்டா சுடுங்க, அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானேன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் காங்கிரஸ்லேயே வந்து அந்த மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா அந்த டங் ஸ்லிப்பை தவிர்த்து இருக்க வேண்டியது. ஏன்னா ராகுல் காந்தி அவர் வந்து ஒரு முழு மூர்ச்சையோட இந்திய மக்களை வந்து நல்லா சந்தித்து அவர்களோட அன்பாக பழகி, நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய தளபதி இங்கே ஸ்டாலின் தளபதி வந்து கோயம்புத்தூரில் இருக்கும்போது அவர் கட்டித்தழி அவருக்கு வந்து ஒரு ஸ்வீட்ஸ் எடுத்து போய் கொடுத்து, நான் இதுவரையில் யாருமே என் வாழ்க்கையில் அண்ணன் கூப்பிட்டதில்லை, நான் முதல் முறையாக அவங்கள தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி தளபதியை வந்து தட்டி அந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்தி அன்பா பாசமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்குதுன்னு சொல்கிறேன்.